அமெரிக்கா இப்போது ஒபீசிலாவே ஈரானோட நியூக்ளியர் சைட் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால அமெரிக்கா நேரடியாக இந்த போருக்கு களமிறங்கி விட்டார்கள் என்ற செய்திகள் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதையும் இன்றைய தினம் ஈரானோட நேரத்தின்படி காலம 2:30 AM அமெரிக்கா தரப்பிலிருந்து தங்களுடைய B-2 பாம்பஸ் விமானங்களை பயன்படுத்தி ஈரானோட நியூக்ளியர் சைட்டில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக ஈரானோட மெயினான நியூக்ளியர் சைட் என்று சொல்லப்படுகின்ற போடோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது அமெரிக்கா தரப்பிலிருந்து 6 குண்டுகளை லான்ச் பண்ணி இருக்காங்க. அதுவும் B-2 பாம்பஸை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதலை அமெரிக்கா செய்திருக்காங்க என்ற செய்தியில் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் தரப்புல இருந்துதான் இந்த 2:30 மணி அளவில் தான் அமெரிக்கா இந்த தாக்குதல் செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை வெளியேற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி ஈரானோட ஒபீசியல்ஸும் அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள், அது உண்மையான விஷயம் என்பதையும் கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. ஆகவே இப்போது ஒபீசியலாகவே அமெரிக்கா ஈரானோட நியூக்ளியர் சைட் மீது தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அப்படி என்றால் ஆயுத கடங்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் அதுக்கான செய்திகள் இன்னுமே வெளியே வரையில. அமெரிக்கா தரப்பிலிருந்து நியூக்ளியர் சைட்டை மட்டும்தான் குறிவைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட நியூயார்க் டைம் பத்திரிகை தரப்புல இந்த என்ன ஹெட்லைனை போட்டிருக்கிறார்கள் என்றால் அமெரிக்கா இப்போது நேரடியாக ஈரானுக்கு எதிரான போரில் குதித்து விட்டார்கள் என்று ஹெட்லைனை போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா ஈரானோட நியூக்ளியர் சைட் மீது தாக்குதலை நடத்தும் போது அதுக்கான விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். பதிலடி ஈரான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை தாக்கி அளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்கா மட்டும் எங்கள் மேல கை வச்சா நாங்கள் அமெரிக்காவை மிடில் ஈஸ்டில் இருந்து விரட்டி எடுப்போம்னு சொன்னார்கள். இந்த இப்போது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏனென்றால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து முதல் அடியை ஈரானுக்கு எதிராக அடித்தார்கள். இதனால் ஈரானுக்கு இஸ்ரேல் அக்ரெசர் என்ற பெயர் கிடைச்சு ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதே மாதிரி தான் இப்போது அமெரிக்கா தான் முதல் அடியை ஈரானுக்கு எதிராக கொடுத்திருக்கிறார்கள். இதனால இங்க அமெரிக்கா தான் அக்ரெசர், அமெரிக்கா தான் இந்த போரை ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே ஈரானுக்கும் இந்த இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்காவை மிடில் ஈஸ்டிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக சரியாக ஈரான் பயன்படுத்துவார்கள். ஈரான் சரியாக பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ, மேற்குலகத்துக்கு எதிராக இருக்கிற முக்கியமான நாடுகள் சீனா மற்றும் ரைசா ஈரானுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் கொடுத்து அமெரிக்காவை தோற்கடிப்பதற்கான அமெரிக்கா எப்பட ஒரு நேரடியான போருக்கு வருவார்கள், எப்பட அவர்களை காலி பண்ணலாம், அவர்களோட பொருளாதாரத்தை சிதைத்து விடலாம் என்று இந்த 2 நாடுகளுமே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுக்கான வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த 2 நாடுகள் மட்டுமில்ல, உலகத்தில் நிறைய நாடுகள் அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட நிறைய நாடுகள் இதை கண்டுதான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அதுக்கேற்ற மாதிரியே ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்கா இப்போது ஈரானோட நியூக்ளியர் சைட்டில் மீது தாக்குதலை நடத்தி நேரடியாக ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கி இருக்கிறார்கள். இதனால அமெரிக்காவுக்கு எதிராக ரைசாவும் சீனாவும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து இந்த வாய்ப்பை சரியாக ஈரானு பயன்படுத்த வைப்பார்கள் என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. இனி ஈரானோட அடி எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கணும். இப்ப அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டாங்க. இனி ஈரான் எப்படி திருப்பி அடிக்க போறாங்க? ஏற்கனவே ஈரான்கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் இருக்கு. இந்த இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பிச்சதுல இருந்து ஈரான் தரப்புல இருந்து நிறைய மிசைல்கள் எங்களுக்கு காட்டி எங்களை சர்ப்ரைஸ் வச்சிருந்தார்கள். முக்கியமாக ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் வெற்றிகரமான தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் வானிலேயே ஒரு ஏஞ்சல் போன மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த மிசைல்ன்ற பேர் எனக்கு இப்போ கரெக்டாக வருது இல்லை. ஆகவே ஈரான்கிட்ட நிறைய மிசைல்கள் இருக்கு. இன்னும் வெளிக்கு அதாவது உலகத்துக்கு காட்டாமல் நிறைய மிசைல்களை வச்சிருக்கிறார்கள். ஆகவே ஈரான் தரப்புல இருந்து திருப்பி அடிப்பார்களா, அதுவும் தங்களுடைய மிசைல்களை பயன்படுத்தி அமெரிக்காவை விரட்டி அடிக்க போறார்களா அல்லது அமெரிக்கா ஈரானை தோக்கடிக்க போறார்களா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே நேரத்தில் இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புல இருந்து அமெரிக்கா இப்ப தாக்குதலை மேற்கொண்டுட்டாங்க. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் கோஆர்டினேஷன் பண்ணி தான் இந்த தாக்குதலை பிளான் பண்ணி அட்டாக் பண்ணி இருக்கோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பிச்ச பிறகு ஈரான் அடிச்ச அடியில இஸ்ரேலுக்கு நட்டுவாதம் எல்லாம் கலந்துடுது, அதாவது இருக்கிற நட்டு எல்லாம் கலந்துடுது. இப்படி இருக்கையில இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு என்று சொல்ல முடியும். இஸ்ரேல் இப்படி ஒரு டம்மியான நாடு என்பதை உலக நாடுகள் புரிய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனால்தான் அமெரிக்காவையும் உள்ள கூப்பிட்டாங்க. அமெரிக்கா இப்போ உள்ள வந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டார்கள். பட் அமெரிக்கா இப்படி தாக்குதலை நடத்திய உடனே அதில் ஒரு நல்ல பெயரை தாங்கள் எடுத்து தங்களுக்கே இப்ப அவமானத்தை துரைத்துக் கொள்ளலாம் என்றதுக்காண்டியும் ஈரான் அமெரிக்காவோடு இணைந்து கோஆர்டினேஷனாக தான் இந்த அட்டாக்கை பண்ணினோம் என்று சொல்கிறார்கள் போல இருக்கு. பட் என்னதான் இஸ்ரேல் தரப்புலேருந்து இப்படி சொன்னாலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கான முழுமையான பெருமையுமே அமெரிக்காவுக்கு தான் கிடைக்கும். அதுக்கான முழுமையான விளைவுகளும் அமெரிக்கா தான் அனுபவிக்கணும்.
அமெரிக்கா மட்டுமில்லை, இஸ்ரேல் தான் அனுபவிக்க போறாங்க. ஏனென்றால் ஈரான் இதோட நிறுத்துவார்கள் என்று எனக்கு தோணல. கண்டிப்பாக பதிலடி தாக்குதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இப்படி இருக்கிற பிரசிடென்ட், அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்ட உடனே செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். அப்படி பேசும்போது நாங்கள் துல்லியமான தாக்குதலை நடத்தி இருக்கோம், இதில் எங்களுக்கு சக்சஸ் ஆனது கிடைச்சிருக்கு. அண்ட் ஈரான் இதற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நடத்திய தாக்குதலால் இப்போது அமைதியாக ஏற்படும் என்று அவர் சொல்லியிருக்கார். ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க என்றால், அமைதிக்கான நோபல் பிரைஸ் ஆனது ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைக்கணும் என்று ட்ரம்ப் அவர்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தார். இதனால தான் இஸ்ரேலை தோண்டிவிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டு இந்த பிரச்சனை பெருசாக பூதாகரமாக வெடிக்கும் வரையும் வெயிட் பண்ணிட்டு அமெரிக்கா நாட்டமை மாதிரி உள்ள நுழைந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்திட்டு இப்போது மிடில் ஈஸ்டில் அமைதியானது ஏற்பட்டிருக்கு. இரண்டால் ஈரானால் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியாது, இதனால் மிடில் ஈஸ்டில் அமைதி ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி அமெரிக்கான நோபல் பிரைஸை வாங்குறதுக்கான தான் இவ்வளவு திட்டத்தையும் இவர் போட்டிருக்காரு என்று சொல்லப்பட்டது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு தாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியதில் இருந்தே இதுக்காண்டி தான் இவர் இதனைத்தையுமே செய்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. பட் இப்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார், நாங்கள் ஈரானோட நியூக்ளியர் சைட்டில் தாக்குதலை நடத்தியபடியால் ஈரானான அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியாது, இதனால இந்த உலகமானது இனி அமைதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கார். பட் அவருக்கு கொண்டு புரியல, இந்த உலகம் அமைதியாக இருக்கணும் என்றால் நீங்க ஈரான் அடிச்சிருக்க கூடாது, இஸ்ரேலை அடிச்சிருக்கணும். உங்களுக்கு அது புரியல, இனி கொஞ்ச நாளையால புரிய வரும். ஏனென்றால் இஸ்ரேல் சும்மா இருக்க போறதில்லை. இப்ப ஈரானை முடிச்சார்கள் என்றால் ஈரான் பதிலடியை கொடுப்பார்களோ இல்லையோ அதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இப்போது ஈரானை முடிச்சார்கள் என்றால் அடுத்ததாக வர பாகிஸ்தானை நோக்கி போவார்கள், சவுதி அரேபியாவை நோக்கி போவார்கள். ஆகவே ரீஜன்ல அமைதியானது இல்லாமல் போனதுக்கு ஈரான் காரணம் இல்லை, இஸ்ரேல் தான் காரணம். இது எப்போதுதான் அமெரிக்கா புரிஞ்சு கொள்ள போறாங்கன்னு தெரியல. பட் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தான் ரொம்ப பாவம். யூதர்கள், அதாவது இஸ்ரேலுக்காண்டி இப்போது அமெரிக்கா தங்களுடைய ராணுவ வீரர்களோட உயிர்களை இழக்கவும் தயாராகிவிட்டார்கள். இஸ்ரேலுக்காண்டி இந்த போருக்கு குதித்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை தான் ஏற்படுத்த போகுது. அமெரிக்காவோட பொருளாதாரம் அழியும், அமெரிக்காவோட உயிரிழப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கின்ற செனட்டர்ஸ், அதாவது டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த செனட்டர்ஸ், ட்ரம்ப் அவர்கள் இப்படி தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருக்கார். இதனால் உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடணும் என்று அழைப்பை விடுத்திருக்கார். ஆகவே இப்போது அமெரிக்காக்கள் பூவம்பும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அரசியல்வாதிகள் தான் இப்படி அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார்கள். இனி தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள், அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். நான் இப்போ சொல்றதை நீங்க குறிச்சு வைங்க. கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ட்ரம்பை பதவி விலக சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறும். அது சிவில் வாராக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதையும் ஈரான் தரப்பிலிருந்து பதிலடியை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த போர் மிக பெருசாக எஸ்கலேஷன் அடைஞ்சு அமெரிக்காவும் ஈரானும் அடிச்சுக்கொள்ள போறாங்க. அந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக பதவி விலகி ஆகணும் என்று கண்டிப்பாக ட்ரம்புக்கு எதிரான குரலை உயர்த்துவார்கள். இப்போதே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் அந்த ஐஸ் அரசு அந்த பேரில் அகதிகளை அரெஸ்ட் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் மத்தியில் நிறைய எதிர்ப்பை சம்பாதித்து மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு இருந்தார். இப்படி இருக்கையில் தேவையில்லாமல் இஸ்ரேலுக்காண்டி அமெரிக்கா இப்போ ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதால் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இது ட்ரம்ப் அவர்களோட பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை ஏற்படுத்தும். இது உள்நாட்டுக்கு இருந்து வருகின்ற பிரச்சனையாக இருக்கும். வெளிநாடுகளில் இருந்தால் ஈரானுக்கு தேவையான உதவிகளை மற்ற நாடுகள் கொடுத்து ஈரானை தூண்டிவிட்டு கண்டிப்பாக அமெரிக்கா கடிப்பார்கள். அங்கேயும் அமெரிக்காவுக்கு இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இதே நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் இப்போ ஈரானுக்கு எதிரான சக்சஸ்ஃபுல்லான தாக்குதலை நடத்தியபடியால் இனி இஸ்ரேல் சேஃபாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கார். அடநாதாரி, நீ என்ன இஸ்ரேலுக்காண்டியா இதெல்லாத்தையும் செய்த? என்ன கொடுமையா? உங்களுடைய நாட்டு மக்களுக்கு நீ யாருடைய பிரசிடன்ட்? அமெரிக்காவோட பிரசிடன்ட். அப்போ உங்களுடைய நாட்டு மக்களை சேஃபாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கையில் தான் ஈடுபடணும். அதை பற்றி கவலை இல்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடந்து எப்படியாவது இஸ்ரேலை பாதுகாக்கணும். இதுதான் உன்னோட நினைப்பு. நீ எல்லாம் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதி இருக்கா என்ற கேள்வியில் தான் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கார். ஈரான் இதோட அனைத்தையுமே நடத்தணும், அப்படி இல்லாட்டி மறுபடியும் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவோம். ஆகவே ட்ரம்ப் அவர்களுக்கு பயம் இருக்கு. ஈரான் பதிலடியை கொடுக்குறேன் என்ற பெயரில் மிடில் ஈஸ்டில் இருக்கிற தன்னுடைய ராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார். தனக்கு நிறைய இழப்புகள் ஏற்படும் என்ற பயம் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கு. இதனால தான் இப்போது ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஈரானோட குணம் அவருக்கு புரியல. ஒரு அடி அடித்தால் அவங்க திரும்பி அடியை கொடுத்தே தருவாங்க. அது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஈரான் எப்படி பதிலடியை கொடுக்குறாங்க. ஆகவே இப்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்திருக்கணும், ஈரானில் இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது மட்டும் தாக்குதலை நடத்தாமல் ஈரானில் இருக்கின்ற ஆயுத கிடங்களை குறித்து தாக்குதலை நடத்தி இருக்கணும். அப்போது தாக்குதலை நடத்தி இருந்தால் ஈரானால் பதிலடி கொடுத்திருக்க முடியாது. பட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை தாக்கணும் என்ற முடிவை எடுத்துட்டு அதை அரைக்குறைவான முடிவாக எடுத்திருக்கார். அதாவது
நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது மட்டும் தாக்குதலை நடத்தினால் ஈரான் பயந்து விடுவார்கள், பதிலடியை கொடுக்க மாட்டார்கள். இதனால் எங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் வந்து ஈரானோட ஆயுத கிடங்கள் மீது தாக்குதலை நடத்தணும் என்ற முடிவை அவர் கைவிட்டு விட்டாரான்னு தெரியல. ஆனால் ஈரானுக்கான ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்துட்டாங்க. இதனால இந்த டைமை ஈரான் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கையில் ஈரானோட செய்தி ஊடகங்கள் தரப்புல இருந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து விட்டார். அதாவது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து விட்டார். கண்டிப்பாக இந்த போரை நாங்கள் தான் முடிக்க போறோம். மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற ஒரு அமெரிக்காவோட அசட்டாக இருக்கட்டும், அதாவது ராணுவ தளங்களாக இருக்கட்டும், அமெரிக்காவோட ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அனைவருமே இனி எங்களோட ஈரானோட டார்கெட்டாக இருப்பார்கள் என்று ஈரானோட செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைப்போடு இந்த முடிவை எடுத்தாருன்னு தெரியல. பட் இந்த போரினுடைய முடிவில் இரண்டு சைட்டும் ரொம்ப அடிவாங்க போகுது. அதாவது ஈரானும் பெருசாக அடிவாங்கி இருப்பார்கள், அமெரிக்காவும் பெருசாக அடிவாங்கி இருப்பார்கள். அதுக்கு முன்னம் இந்த போர் கூடி சீக்கிரம் முடியுமா, அதாவது பேச்சுவார்த்தை மூலம் கூடி சீக்கிரம் முடியுமா என்று பார்த்தோம் என்றால் இதற்கு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்ல முடியும். எனவே ட்ரம்ப் அவர்களே அமெரிக்காவை நேரடியாக ஈரானை அடித்தபடியால் ஈரான் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா என்பதே ஒரு சந்தேகமாக மாறியிருக்கு. ஆகவே இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் ஈரான் திருப்பி அடிப்பார்களா என்றதும் ஒரு கேள்விதான். ஏன்னா ஈரான் இப்போ அடித்தார்கள் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போரை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இப்போது அடிக்காமல் விட்டால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிட தொடர்ந்து அடிவாங்கி கொண்டு இருக்க வேண்டியும் இருக்கும். ஆகவே ஈரான் என்ன முடிவு எடுக்க போறார்கள், திருப்பி அடிக்கிற முடிவை எடுப்பார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. ஆகவே ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பித்தால் அதனை அமெரிக்கா தாங்குவார்களா, மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் தாங்குமா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனத்தில் நேற்றைய தினம் அதாவது அமெரிக்கா தரப்புலேருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளக்கு முன்னமே இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் ஈரானோட நேவல் பேசை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ட்ரோன்களாக இருக்கட்டும், ஆயுத கிடங்களாக இருக்கட்டும், அதனை குறிவைத்து தாக்குதலை நடத்தினார்கள். இப்போ நீங்கள் தாக்குதலை நடத்தியதுக்கான காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை ஈரான் தரப்பிலிருந்து மூடிவிடக்கூடாது. அதாவது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை நடத்தின பிறகு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை ஈரானானது மூடிவிடக்கூடாதுன்றதுக்காண்டு தான் அந்த நேவல் பேஸ் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். பட் இப்போது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியபடியால் கண்டிப்பாக ஈரான் தரப்பிலிருந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை மூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. பார்க்கலாம், அமெரிக்காவால் ஈரானோட கேப்பசானிக் மிசைல்களை சுட்டு வீழ்த்த முடியுதா, அதாவது ஈரானோட மிசைல் கேப்பபிலிட்டியை அமெரிக்காவால் சமாளிக்க முடியுதா, அல்லது அமெரிக்கா ஈரானை தோற்கடிக்கிறார்களா, இதில் ஈரானுக்கு வெற்றி கிடைக்குமா, இதனைத்தையுமே நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈரானுக்கு கிடைக்கின்ற வெற்றியாக இருந்தால் அது ரைசா சீனாவுக்கு கிடைக்கின்ற வெற்றியாக இருக்கும். அமெரிக்காவுக்கு கிடைக்கின்ற வெற்றியாக இருந்தால் அது இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு கிடைக்கின்ற வெற்றியாக இருக்கும். ஆகவே மேற்கு வெர்சஸ் இங்கால இருக்கின்ற மேற்கோட எதிர் நாடுகள் என்று தான் இதனை நாங்கள் பார்க்கணும். இதில் யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போது பிரச்சனை ரொம்ப மோசமாக பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே கொண்டு நிற்க போகுதுன்னு தெரியல. இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட ஸ்காட் ரிட்டர் அவர்கள், அதாவது ரைசா உக்ரைன் பிரச்சனையில் நிறைய கருத்துக்களை இவர் சொல்லியிருப்பார். இவரை பற்றி நாங்கள் நிறைய தடவை பார்த்திருப்போம். இவர் யாரென்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோட முன்னாள் ராணுவ அதிகாரின்னு சொல்லப்படுகின்றது, ராணுவ வல்லுநர். இவர் தான் இப்போது ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். இப்போது ட்ரம்ப் அவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கார். பட் டம்மி சைட்டில் தாக்குதலை நடத்தி இருக்கார். அதாவது ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் தாக்குதலை நடத்துறோம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லாத நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்திட்டு எங்களுக்கு வெற்றி கிடைச்சி விட்டதென்றெல்லாம் தம்பிட்டம் அடிச்சு கொண்டு இருக்கார். பட் உண்மையிலேயே ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது வெற்றிகரமான தாக்குதலை அமெரிக்கா செய்யல. இதனால் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் முற்றாக தரைமட்டமானதான்னு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் தாக்குதலை நடத்தி இருக்கார். ஒன்று போர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அதான் மெயினான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இங்கே தான் 6 குண்டுகளை லான்ச் பண்ணியிருக்கிறார்கள். மற்றது 2 இருக்கின்ற மற்ற ஃபெசிலிட்டிஸ் அதில் ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தினார்கள். அங்கே தான் மறுபடியும் அமெரிக்க தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இதனை பற்றி தான் ஸ்காட் ரிட்டர் அவர்கள் இப்போது என்ன சொல்றார் என்றால், இவர் அந்த இஸ்ரேல் நடத்திய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியது ஒரு டம்மியான தாக்குதல், அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போது இந்த போர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியதால் ஈரான் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அது வெற்றிகரமான தாக்குதலாக இருக்கணும். ஆகவே ட்ரம்ப் அவர்கள் இப்போது தன்னுடைய பேஸ் வேல்யூவை காப்பாற்றணும் என்றதுக்காண்டு தான் இந்த தாக்குதல் மேற்கொண்டிருக்கார். பட் இதை விட தவறான முடிவு என்பதை அவர் கூடு சீக்கிரமே உணர்ந்து கொள்வார். அது மட்டுமில்லாமல் ட்ரம்ப் அவர்கள் யாரோட சப்போர்ட்டர் என்பது இப்போது அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார். அவர் யார்? இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டர் தான். இஸ்ரேலோட காலி நக்குகின்ற ட்ரம்ப் அவர்கள் என்று தான் இனி அமெரிக்காவில் இருக்கிறவர்களை அழைப்பார்கள், நல்ல விதமாக அழைப்பார்கள். ஏனென்றால் அமெரிக்க மக்களை பற்றி கவலைப்படாமல் இஸ்ரேலுக்காண்டி நேரடியாக அமெரிக்காவை ஈரானோட போருக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இது ஈரானுக்கும் ரைசா சீனாவுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இதனை கண்டிப்பாக அவர்கள் பயன்படுத்தி தீர்வார்கள். இதில் அமைதி என்ற வார்த்தையே இருக்காது. எப்படா வாய்ப்பு கிடைக்கும்? ரைசா உக்ரைன் போரில் எப்படி அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான உதவியை கொடுத்து ரைசாவை சுரண்டி பார்த்தார்கள்,
இருக்கிறார்களோ, எப்படி தைவான் சீனா பிரச்சனையில் தைவானுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, எப்படி வரக்கூடிய பிரச்சனையில் சவுத் கொரியாவுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, இதனத்துக்குமே எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா அமெரிக்காவை அடிக்கலாம் என்று இந்த நாடுகள் காத்துக்கொண்டு வந்தார்கள். ஆகவே அவர்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனை சரியாக பயன்படுத்துவார்கள். கண்டிப்பாக இதனை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு தகுந்த அடியை கொடுத்தே தீருவார்கள். கொடுப்பது மட்டுமில்லாமல் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை எப்படியாவது ஆட்டங்கான வைக்கணும். ஏற்கனவே அமெரிக்காவோட கடன் தொகையானது 37 ட்ரில்லியனை தாண்டி போய்கொண்டிருக்கு. இப்படி இருக்க இந்த போர் மேற்பெருசாக வெடிச்சால் அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. அமெரிக்கா திவாலாகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் இப்போது துணிவான ஒரு முடிவை எடுத்து ஈரானோட நியூக்ளியர் சைட்டில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார். ஈரான் என்ற ஒரு கெட்ட சக்தி இப்படியான பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இதனால் இந்த உலகத்துக்கான அமைதி கூடிய சீக்கிரமே வரப்போகுது என்று நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கார். அது சரி, இஸ்ரேலோட பப்பட்டாக இப்போது ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவை எடுத்தவரையால் அந்த டாக்கை கொஞ்சம் தடவி கொடுக்கத்தானே வேணும். அதனைத்தான் நெத்தன்யாகு அவர்கள் செய்திருக்கார் என்று சொல்ல முடியும். பட் இப்போது பிரச்சனை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திய உடனே இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு தான் யாராவது நினைச்சால் அது உங்களுடைய முட்டாத்தனம். இப்போதான் உண்மையான பிரச்சனையை ஆரம்பிக்குது. இது எங்கே போய் நிற்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனைத்தான் நான் முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இன்றைய தினம் எங்களுடைய ஊரில் கரண்ட் ஆனது, பவர் கட் ஆனது இப்போது போகுது. இதனால் இதற்கு பிறகு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியலை. பவர் கட் இல்லாட்டி நான் எப்படியாவது வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அப்படி இருந்தால் இதுதான் இன்றைய நாளுக்கான வீடியோவாக இருக்கும். இதனை விட்டு நான் இன்றைக்கு பவர் கட்டானது இப்பட போதுன்ற உடனே 2 வீடியோக்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சு எடிட் பண்ணிட்டேன். அதையும் இந்த பவர் கட்டானது இப்படிக்கு முன்னே அப்லோட் பண்ணுறேன். பட் அமெரிக்கா தாக்குதலை நடத்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கல. அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துக்கு முன்னே அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தேன். ஆகவே அமெரிக்கா இப்போ தாக்குதலை நடத்தியதுக்கும் அந்த வீடியோக்கும் சம்மந்தம் இருக்காது. அதை நான் முதலே சொல்கிறேன். என்னடா நீ அமெரிக்கா தாக்குதலை நடத்தின அப்புறம் இப்படியான வீடியோக்கள் போடுறேன்னு உங்களுக்கு தோணும். ரெக்கார்ட் பண்ணிய வீடியோ அதில் முக்கியமான செய்தியில் இருக்கிறபடியால் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆகவே அமெரிக்கா எப்படியான அடி வாங்க போகிறார்கள், ஈரான் எப்படியான பதிலடியை கொடுக்க போகிறாங்க என்பது நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.